கோச்சார ரீதியாக நான் சொன்ன மாதிரி குரு பயிற்சி நல்லா இருக்குது, சனி பயிற்சி நல்லா இருக்குது, ராகுகேது பயிற்சி நல்லா இருக்குது. பட் தசாபுத்தி சரியில்லைன்னா எதுவுமே நல்லா இருக்காது. ஊருக்கே என்னதான் நடக்கும். நம்ம தட்டை ஓட்டமாக இருந்ததுன்னா நம்ம கீழே போயிடும், சாப்பிட முடியாது, வேடிக்கை தான் பார்க்கணும். நம்மளுடைய ஓன் ஜாதகத்தில் நமக்கு மற்றும் அன்றாடம் என்னென்ன நடக்கும், இந்த தசையில் இந்த புத்தியில் இதுதான் நடக்குன்னா அதுதான் நடக்கும். வேறு என்ன நல்ல பலாபலங்கள் இருந்தாலும் இது தடுத்து நடக்காதபடி. என்ன தசாபுத்தி நடக்குதுன்னே தெரியாதவர்கள் நிறைய பேர் உண்டு. அப்போது இந்த மாதிரி இந்த தசாபுத்தி மட்டும்தான் நம்மளை மட்டும் வழிநடத்து. இண்டிவிஜுவல் நல்லது, நமக்கு தூக்கம் வர்றது, நாம் சாப்பிட்றது, நாம் கஷ்டப்படுறது, நாம் சந்தோஷமாக இருக்கிறது, நாம் படிக்காமல் இருக்கிறது, நாம் வேலை கிடைக்காமல் இருக்கிறது, கல்யாணம் ஆகாமல் இருக்கிறது, குழந்தை பிறக்காமல் இருக்கிறது, இதெல்லாம் நடக்கிறது எல்லாத்தையும் நிர்ணயிக்கக்கூடியது தான் இந்த தசாபுத்தி. இப்போ பார்க்கக்கூடிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தசாபுத்தியினுடைய பலன்கள். தசாபுத்தினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களும் பிறக்கும் பொழுது ஒவ்வொரு தசையில் தான் பிறக்கும். இந்த தசாபுத்திங்கிறது நம்ம ஆயுள் வரைக்கும் ஒவ்வொரு 9 தசைகள்லையும் அதுக்கு உண்ட புத்தி அப்படிங்கிறதையும் அந்தரம் அப்படிங்கிறது தான் நம்ம அன்றாட வழி நடத்தக்கூடியது. ஒன்றும் வேண்டாம், 3 நட்சத்திரம். இப்போ சூரிய தசை ஃபஸ்ட்டு வருது. கார்த்திகை, உத்திரம், உத்திராடம் இந்த நட்சத்திரத்தை யார் பிறந்தாலும் அவன் பிறக்கும்போது சூரிய தசையில் தான் பிறப்பான். பரணி, பூரம், பூராடம் இதில் பிறப்புறவங்க எப்போ பிறந்தாலும் சுக்கிர தசையில் பிறப்பாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் இந்த 3 நட்சத்திரம் ஒவ்வொரு தசையில் பிறப்பாங்க. அதுதான் முதல் தசையை ஆரம்பிக்கும். அதில் புத்திகள் அம்மா கர்ப்பத்தில் எவ்வளோ போகும், மீதி சுக்கிர தசை 20 வருஷம்னா அம்மா கர்ப்பச்சல் நீங்கி 9 வருஷம் கர்ப்பத்திலே போயிடுச்சு, இப்படியெல்லாம் கணக்குகள் உண்டு. மீதி இருக்கிறத கணக்கில் கொண்டு அடுத்த திசை அப்படி வரிசையாக இன்றைக்கி என்ன தசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது, இதுதான் முக்கியமான ஒன்று. இது நிறைய பேருக்கு தெரியாது. நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பயிற்சிகளை முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. மேஷராசி அப்படின்னு இருந்தால் சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகுகேது பயிற்சி இவங்களுக்கெல்லாம் ஒரே பலனை தான் கொடுக்கும். அதில் பல கோடி பேர் இருப்பான். அதில் இருக்கிற நல்லதையும் ஷேர் பண்ணிப்பான், கெட்டதையும் ஷேர் பண்ணிப்பான். ஆனால் தசாபுத்தி அப்படிங்கிறது இண்டிவிஜுவல் அப்பாவாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, பையனாக இருந்தாலும் சரி, அவன் தலையெழுத்தில் அவன் ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி இப்போ நடக்குதோ அதுதான் அவனை வழி நடத்தும். அன்றாட வாழ்க்கை கோச்சார ரீதியாக நான் சொன்ன மாதிரி குரு பயிற்சி நல்லா இருக்குது, சனி பயிற்சி நல்லா இருக்குது, ராகுகேது பயிற்சி நல்லா இருக்குது. பட் தசாபுத்தி சரியில்லைன்னா எதுவுமே நல்லா இருக்காது. இண்டிவிஜுவல் நமக்கு இதுதான் பேசும். பொதுவான பலன்கள் வேறு. ஊருக்கே என்னதான் நடக்கும். நம்ம தட்டை ஓட்டமாக இருந்ததுன்னா நம்ம கீழே போயிடும், சாப்பிட முடியாது, வேடிக்கை தான் பார்க்கணும். அந்த மாதிரி நம்மளுடைய ஓன் ஜாதகத்தில் நமக்கு மற்றும் அன்றாடம் என்னென்ன நடக்கும், இந்த திசையில் இந்த புத்தியில் இதுதான் நடக்குன்னா அதுதான் நடக்கும். வேறு என்ன நல்ல பலாபலங்கள் இருந்தாலும் இது தடுத்து நடக்காது. அப்போ தசாபுத்தி அப்படிங்கிறது ஒருத்தருடைய ஜாதகத்தில் மிகவும் முக்கியமான ஒன்று. அந்த தசாபுத்தியில் பார்த்தோம்னா உங்களுக்கு தெரிந்தால் நான் சொல்லக்கூடிய பலாபலங்களை வச்சு நமக்கு என்ன தசை என்ன புத்தி நடக்குது, இதில் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணலாம். ஒவ்வொரு திசையும் 9 புத்திகளும் இன்னென்ன நன்மைகளை தீமைகளை கொடுக்கும். நமக்கு என்ன தசாபுத்தி இப்போ நடக்குதுங்கிறத இதை வச்சு தெரிஞ்சுக்கலாம். சனி திசை. சனி திசை அப்படிங்கிறது 19 வருஷம். 19 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா சனி திசையில் பிறக்கக்கூடியவர்கள் பிறக்கும் பொழுது சனி திசையில் பிறக்கக்கூடியவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா பூச நட்சத்திரம், அனுச நட்சத்திரம், உத்திரட்டாதி நட்சத்திரம். பூசம், அனுஷம், உத்திரட்டாதி இவங்க 3 பேருமே சனி திசையில் தான் பிறப்பாங்க. சனியோட நட்சத்திரம். அதனால் இவங்க 3 பேருமே எப்போவுமே சனிக்கு பயப்பட வேண்டாம். என்ன சனி வந்தாலும் பூச நட்சத்திரத்தை ஒன்றும் பண்ணாது, அனுச நட்சத்திரத்தை ஒன்றும் பண்ணாது, உத்திரட்டாதி நட்சத்திரத்தை எதுவும் செய்யாது. ஏன்னா அவருடைய சொந்த நட்சத்திரம். பேச்சால் திறமை வாய்ந்தவர்கள், பல காரியங்களில் வல்லுநர்கள், ஸ்திரமான புத்தியுடையவர்கள். ஒரு காரியம் எடுத்துட்டா இதுதான் வேணும்னா அதில் குறியாக இருப்பாங்க, அது கூட கடைசி வரைக்கும் நிலையாக இருப்பாங்க. சனி பகவானுக்கு பேர் ஸ்திரம்னு பேர். இந்த 3 நட்சத்திரக்காரர்களும் ஸ்திரத்தன்மை கொண்டவர்கள் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த 19 வருஷத்தில் சனி திசையில் சனி புத்தி அப்படிங்கிறது 3 வருஷம் 30 நாள். அது என்ன நன்மையா தீமையா? தீமைதான். தேகத்தில் வியாதி. சனி திசையில் சனி புத்தி ஒருத்தர் நடந்தால் என்ன நடக்கும்னா சரீரத்தில் வியாதி உண்டாகும், நோய்வாய்ப்படுதல், வேலைக்காரர்களால் கலகம், நம்மளுடைய ஏவல் ஆட்கள் சேவகர்கள் மூலம் கலகம் உண்டாகும். இதான் எடுத்துன்னு போயிடுவான், ஏமாத்திடுவான், பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஏற்படும். புத்திரர்களால் கலகம், நம்மளுடைய வாரிசுகளே நமக்கு எதிரியாக மாறும், சண்டை சச்சரவுகள் உண்டாகும், நம்ம பேச்சை கேட்க மாட்டாங்க. செல்வத்தின் குறைவு ஏற்படும், இருக்கிற செல்வம் குறைஞ்சு போகும், வருமானம் குறையும், சேமிப்பும் குறையும். உற்றார்களால் கலகம் ஏற்படும், உறவினர்கள் மூலம் சண்டை, இல்லை அவங்களால் கலகம், அங்கே இங்கேயும் மூட்டி கொடுத்துருவாங்க, ஏதோ ஒரு பிரச்சனை உண்டாகும். தேவையில்லாத பிரச்சனைகளில் மாட்டிக்கொண்டு முழிக்கணும். வம்பு வழக்கு விரோதங்கள்,
வாகன சம்பந்தமான பிரச்சனைகளை கொடுக்குறது. சனி திசை சனி புத்தி 3 வருஷத்துக்கு நன்மை தரலை அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா சனி திசையில் புதன் புத்தி 2 வருடம் 8 மாதம் 9 நாட்கள் குறிப்பறிதலும். இந்த குறிப்பறிந்து செய்தல், இந்த நேரத்துக்கு இவனுக்கு இதை செஞ்சால் இவனுக்கு இது பிடிக்கும், இதான் குறிப்பறிந்து செய்தல் அப்படிம்பாங்க. இந்த டைமுக்கு இதைத்தான் பேசணும், இதைத்தான் பண்ணணும், ஒருத்தங்கிட்ட ஒரு காரியம் ஆகணும் சாதிக்கணும்னா அந்த டைம் பார்த்து நம்ம பார்க்குறோம். அந்த மாதிரி பண்ணால்தான் குறிப்பறிதல்னு பேர். கல்வி உண்டாகும், நல்ல கல்வி ஏற்படும், ஞானம் ஏற்படும், அறிவு அதிகரிக்கும், புத்தி கூர்மையால் பல காரியங்களை சாதித்துக் கொள்ளலாம். நிலையான செல்வம் ஏற்படும், பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் இவையெல்லாம் தன்னுடைய வசமாக்கி கொள்ளலாம். வம்சவருத்தி ஏற்படும், தன்னுடைய புத்திரன் புத்திரிகளால் நன்மை உண்டாகும். அரசரால் புகழ்ந்து வாழப்படுவதும் நடைபெறும். அரசாங்க பாராட்டுதல், பத்மஸ்ரீ, பத்மபூஷன், பத்மவிபூஷன், இந்த மாதிரி நிறையா விருதுகள், இந்த மாதிரி விருதுகள்லாம் வாங்கி கௌரவிக்கப்படக்கூடிய ஒரு காலம். சனி திசையில் புதன் புத்தி அப்படிங்கிறது மிக ஒரு சிறப்பான நன்மையை கொடுக்குது. 3வது சனி திசையில் கேது புத்தி 1 வருஷம் 1 மாதம் 9 நாட்கள் நடைபெறும். இது நன்மை அல்ல. வலது காலில் வலுவான வாத ரோகம், வலது காலில் வாத ரோகம், பக்கவாதம், ஸ்ட்ரோக் அப்படிங்கிறாங்க, அந்த மாதிரி பிரச்சனைகள், நரம்பு இழுத்து பிடிக்கிறது, இதெல்லாம் ரைட் லெக் அப்படின்னு சொல்லக்கூடிய வலது காலில் வரும். பித்த சம்பந்தமான நோய்கள், வாந்தி, அஜீரண கோளாறு, ஃபுட் பாய்சன் இதெல்லாம் ஏற்படும். வம்சத்தின் மூலம், அதாவது புத்திரன் புத்திரி நம்முடைய வாரிசுகளின் மூலம் தரித்திரம், ஏதாவது வெட்டி செலவு பண்ணிட்டு வந்துடுவானுங்க, இருக்கிறதெல்லாம் தொலைச்சிடுவானுங்க, அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன், இதில் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அதில் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லி இருக்கிற செல்வத்தை எல்லாம் கரைச்சி ஒன்றுமில்லாமல் பண்ணிட்டு வந்துடுவாங்க நம்ம வாரிசுகள். எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சனி திசையில் கேது புத்தி அப்படிங்கிறது நடக்கிற தருவாயில். விஷபயம், தேவையில்லாத விஷத்தை கண்டு பயத்துக்கிறது. பொருள் நாசம், சேர்த்து வச்ச பொருள் அழிஞ்சு போகும். பெண்களால் துன்பம் ஆண்களுக்கு, ஆண்களால் துன்பம் பெண்களுக்கு. கோள்களின் கலகம் உண்டாகும், நவக்கிரகங்களாலே கலகம், மற்ற கிரகங்களுக்குள்ளே ஒன்றுக்கு ஒன்று சரியில்லாத பிரச்சனை பண்ணி விட்டு தேவையில்லாத வம்பு வழக்குகளுக்கு ஆளாகும். பொதுவாக சனி திசையில் கேது புத்தி அப்படிங்கிறது நன்மையை செய்யலை அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா சனி திசையில் சுக்கிர புத்தி 3 வருஷம் 2 மாதம் 0 நாள். இது நன்மை. இனிமை பொருந்திய நெல் கர்மம் செய்தல், நல்ல காரியம், இனிமை பொருந்திய நெற்கர்மம் செய்தல், மற்றவங்களுக்கெல்லாம் பிடித்த சந்தோஷப்படக்கூடிய ஒரு நல்ல காரியத்தை நீங்கள் செய்வீங்க. நல்லோர்களின் சிநேகம், நல்லவங்களோட சேர்க்கை ஏற்படும். எதிலும் வெற்றி உண்டாகும். பெண்களின் சேர்க்கை, ஆண்களாக இருந்தால் திருமணம் நடைபெறும் பெண்களால், பெண்களாக இருந்தால் ஆண்களோடு திருமணம், அதான் பெண்களின் சேர்க்கை. லாபங்கள் அதிகரிக்கும், எந்த தொழில் செய்தாலும் அதில் லாபம் அதிகரிக்குது. புத்திரன் உண்டாகும், ஆண் வாரிசு பிறக்குமா இந்த காலகட்டத்தில். பந்து சேர்க்கை, உறவினர்கள் சேர்க்கை, உறவினர்கள் தன்னால் கண்டு காணாமல் இருப்பாங்க, பேசாமல் இருப்பாங்க, இப்படிலாம் இருந்தவங்க நல்லா ஒட்டிக்கி இருக்கக்கூடிய அமைப்பு. தனித்து இருந்து வந்த ஒரு பகையும் விலகும். எப்போவோ பொண்ணு ஒரே ஒரு பகை ஒருத்தங்க கூட, அந்த பகையும் விலகி 2 பேர் ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிடுவீங்க. இந்த மாதிரி அமைப்பு அப்படிங்கிறது சனி திசையில் சுக்கிர புத்தி கொடுக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சனி திசையில் சூரிய புத்தி 11 மாதம் 13 நாள். பலமான இரத்த மேக ரோகம், இரத்த சோகரை அப்படிங்கிறாங்கள, ரத்தத்தில் அணுக்கள் கம்மியாகிடும், பிளட் ரிலேட்டட் டிசீஸ் அப்படிம்பாங்க, அந்த மாதிரி அமைப்புகள் உண்டாகும். வயிற்றில் சூளை நோய், வைத்த வலி, அஜீரணம், கண்ணில் வியாதி, இது போகிற வியாதி தான் கொடுக்குது சனி திசையில் சூரிய புத்தி. கண்ண நோய், திடகாத்திரமான நம்ம சரீரத்தில் வியாதி, மனைவி மக்கள் இருந்தால், குழந்தைங்க இருந்தால் அவங்களுக்கு நோய்வாய், சிதறுண்டு போயிடுவாங்களாம் நோய்வாய்ப்பட்டு, நம்மளால் பார்க்க முடியாதான். கையில் எரிச்சல், புத்தி முடியும் வரை கடுமையான நோய்வாய்ப்பட்டே தீரணும். சனி திசையில் சூரிய புத்தி 11 மாதம் 13 நாள், அது சரியில்லை. 6வது புத்தி சனி திசையில் சந்திர புத்தி 1 வருடம் 7 மாதம் 0 நாள் 0 நாள், இதுவும் சரியில்லை. கலகம், வீட்டுக்குள்ளே கலகம், கலகம், கோல் மூட்டிக்கிறது, அடிச்சுக்கிறது, சண்டை சச்சரவு, பீடை உண்டாகுதல், தரித்திரம் உண்டாகுது, இதெல்லாம் உண்டாகும். வழக்கு சண்டை, கோர்ட்டு கேஸ் வரைக்கும் போகுமா சண்டை, அந்த மாதிரி அமைப்புகள் ஏற்படுது. வேலை, பத்திரமான வேலை, நல்ல வேலை கிடைக்குமா, ஸ்திரமான வேலை அப்படிங்கிறது இந்த காலத்தில் கிடைக்கும். ஆபரணம் கிடைக்கும், தங்கம் வெள்ளி நகை நட்டுக்கள் வாங்கலாம். பல வளம் தரும் பொருள், வளமான பொருட்கள் வாங்கி மகிழலாம். சில பேருக்கு இருக்கும் இடத்துல துன்பம் ஏற்படலாம், அதனால் வேறு இடத்துக்கு போகலாம். இடம் மாற்றம், வீடு மாற்றம், வேலை மாற்றம், நோய்வாய்ப்படுதல், நல்ல வேலை கிடைத்தல், ஆபரணங்கள் சேர்க்கை அப்படிங்கிறது பாதி நன்மை பாதி கெடுதல். இதில் சனி திசையில் சந்திர புத்தியில் நடக்குது.
அடுத்தது பார்த்தீங்கன்னா சனி திசையில் செவ்வாய் புத்தி. இது எத்தனை நாள்னு பார்த்தீங்கன்னா 1 வருடம் 1 மாதம் 9 நாள். நம்ம ஜாதியிலே நம்மளுடைய வர்ணத்திலேயே நம்மளை ஏளனப்படுத்திக் கொள்வாங்க. ஈனம், குலத்தில் ஈனம். நம்ம ஜாதியில் எது செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அதை செஞ்சு ஒதுக்கி வச்சிருவாங்க. அந்த மாதிரி வச்சு அதிகமான கொடிய பகை. கொடிய பகைன்னா பார்த்துக்க பார்த்தா போட்டுறா அவனை அப்படிங்கிறத கொடிய பகை. வீண் பழி ஏற்படும் உங்கள் மேலே. எப்போ? சனி திசையில் செவ்வாய் புத்தியில். தேசம் முழுவதும் அலையிறது, ஒளிஞ்சுக்கிறது, ஓடி ஓடி. இங்கே இருந்தால் தெரியாது, அங்கிருந்தால் தெரியாது. தேசம் முழுவதும் அலைந்து திரிந்து ஒளிந்து பயப்பட வேண்டும். அனைவரிடம் விரோதம். போராட்டத்துலாம் சண்டை. எங்கே போனாலும் துரத்துவான். பிரச்சனை. தங்கம் திருடு போகும். நம்மள்ட்ட இருக்கிற தங்கம் தான் வச்சுருந்தா திருட்டு போகுமா. ஸ்தான மாறுதல் நடைபெறும். இடம் மாற்றம் அப்படிங்கிறது நடைபெறுங்கிறத போட்டிருக்கு. அடுத்ததான் 8வது சனி திசையில் ராகு புத்தி. 2 வருஷம் 10 மாதம் 6 நாள். நான் தான் அப்பவே சொன்னேன், ராகு திசையில் சனி புத்தி நல்லா இருக்காது, சனி திசையில் ராகு புத்தி நல்லா இருக்காது. ஸ்வர்ண நாசம் எடுத்தோடனே போடுறார். சனி திசையில் ராகு புத்தி. ஸ்வர்ணம்னா தங்கம், ஆபரணங்கள், இவை நாசமாகுதல், திருட்டு போகிறது, இதெல்லாம் நடக்கும். பாம்பு துரத்தி கடிக்குமா இந்த காலகட்டத்தில். பாம்பை பார்த்தா தெரியாமல் மிதிச்சிட்டா, இல்லை நம்ம அது இருக்கிறதுக்கு நம்ம போயிட்டா கடிக்கிறதுங்கிறது வேறு, அது நேச்சுரல். ஆனால் துரத்தி விடாமல் நீங்கள் எங்கே போனாலும் பின்னாடி துரத்தி கிடைக்கிறது அப்படிங்கிறது சனி திசையில் ராகு புத்திங்கிறதுல கண்டிப்பாக நடக்கும். சரீரம் முழுவதும் பலவித வியாதி. உடம்பு பூரா அங்கங்கே ஏதோ ஒரு நோய் இருந்துகிட்டே இருக்கும். அந்நியர் பகை. அந்நியர்னா யார்? வெளியாரத்தில் நமக்கு சம்மந்தமில்லாதவர்களால் பகை, சண்டை, சச்சரவு, பலவித, அதனால் பலவித துன்பை. இவனோடத்தில் பகைச்சிப்பீங்க. அது வந்து தொட்டு 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 பெரிய பகை உண்டாயிடும். அவனுக்கு தெரிஞ்சவன் வந்து கேட்பான், இவனுக்கு தெரிஞ்சவன் கேட்பா, பெரிய ப்ராப்ளமாகி பெரிய சிக்கலில் கொண்டு வந்து விடும். இப்போ சனி திசை அப்படி ராகு புத்தி அப்படிங்கிறது நன்மையை தரலை. 9வதா சனி திசையில் குரு புத்தி. 2 வருஷம் 6 மாதம் 12 நாட்கள். அன்பு நிறைந்த அடியார்களின் சேர்க்கை. நம்ம மேலே அன்பு இருக்கக்கூடிய, நம்ம மேலே பிரியம் வச்சிருக்கக்கூடியவர்களுடைய சேர்க்கை உண்டாகும். நமக்காக இருப்பாங்கப்பா 10 பேர் அப்படிங்கிறவ சேருவான். கடைசியில் எல்லாம் வச்சு செஞ்சுட்டு கடைசி புத்தியில் சனி பகவான் பாருங்க என்ன பண்ணுறது. நமக்காக ஒரு 10 பேர் நம்ம மேலே அன்பாக இருக்கிறவங்க வருவானாம். ஆடை ஆபரணங்கள் உண்டாகும். ஆடை வாங்கலாம், ஆபரணங்கள் வாங்கலாம், வீட்டுக்கு தேவையான பொருட்கள் அனைத்தும் வாங்கி மகிழலாம். விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்ங்கிறது ஏற்படுது. விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய வாய்ப்பு. அரசாங்கத்தால் நன்மை, ராஜாக்களால் நன்மை, எதிர்பார்த்த காரியம் கைகூடுதல், மின்னல் போன்ற குடியுடனே சுற்றத்தார் அதிகம் உண்டாகுதல் நடைபெறும். சனி திசையில் குரு புத்தி அப்படிங்கிறது மிக மிக நன்மையை தரக்கூடிய விதமாக இருக்குது. கவலைப்பட வேண்டியதில்லை. அதனால் இந்த சனி திசை அப்படின்னு எடுத்துட்டோம்னா பொதுவாக ஒரு நிறைய புத்திகள் அப்படிங்கிறது நன்மையை செய்யலை. ஒரு சில புத்திகள் மட்டும்தான் நன்மையை செஞ்சுருக்கு. இருந்தாலும் இது 19 வருஷம் எப்படி இதை பார்க்கறதுல பாதி பேருக்கு சனி திசை நடந்துட்டு இருக்கும். அதனால் அவசியம் உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து எதனால் நீங்கள் கஷ்டப்படுறீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த 9 திசைகளில் 9 புத்திகள் இன்னென்ன தான் செய்ய போகிறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சிடணும். இப்போ இதில் நன்மைகள் இருக்குது, தீமையே இருக்குது. நமக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறது ஓரளவு தெரிஞ்சுக்கிறவங்க, ஜாதகம் பார்க்க தெரிஞ்சவங்க, கொஞ்சம் திசாபுத்தி நடக்குது அப்படின்னு மட்டும் தெரியும். அதுக்கு இதுதான் பலன்கிறது தெரியாது. இல்லை என்ன தசாபுத்தி நடக்குதுன்னே தெரியாதவர்கள் நிறைய பேர் உண்டு. அப்போது இந்த மாதிரி இந்த தசாபுத்தி மட்டும்தான் நம்மளை மட்டும் வழிநடத்து. இண்டிவிஜுவல் நல்லது, நமக்கு தூக்கம் வர்றது, நாம் சாப்பிட்றது, நாம் கஷ்டப்படுறது, நாம் சந்தோஷமாக இருக்கிறது, நாம் படிக்காமல் இருக்கிறது, நாம் வேலை கிடைக்காமல் இருக்கிறது, கல்யாணம் ஆகாமல் இருக்கிறது, குழந்தை பிறக்காமல் இருக்கிறது, இதெல்லாம் நடக்கிறது. எல்லாத்தையும் நிர்ணயிக்கக்கூடியது தான் இந்த தசாபுத்தி. இதில் என்ன இருக்கோ இது யாரும் மாற்ற முடியாது. அவனுக்குன்னு ஒரு தலைவிதி இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அது இதுதான். அதனால் இதுதான் மிகவும் முக்கியம் வாய்ந்தவை. இப்போது நான் சொல்ல போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தசாபுத்தியை பற்றி நம்ம முழுமையாக தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் அன்றாட வாழ்க்கையில் நம்ம ஈடு கொடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் முடிவாகுது. இந்த விஷயத்தில் நம்ம பார்த்ததில் முக்கியமான ஒன்று, நம்மளுடைய இப்போ ஜாதகத்தில் என்ன நட்சத்திரம், ராசி, இந்த குரு பயிற்சி, சனி பயிற்சி, இந்த பலன்கள் எல்லாம் ஒரு பக்கம் விட்டுருங்க. இண்டிவிஜுவலாக உள்ளே வந்துட்டோம்னா அதில் முதல் படி அப்படிங்கிறது இந்த தசாபுத்தி. இதை பார்த்து இது நல்லா இருந்தால் தான் அடுத்த 12 கட்டத்தில் இருக்கிற கிரகங்களுக்குமே வேலை. இது மோசமாக இருந்ததுன்னா உங்களால் ஒன்றுமே இந்த திசையில் இந்த புத்தி நடந்தால் இப்படி தான் இருக்கும், எந்த கிரகம் எங்கே இருந்தாலும். அவசியம் அதுக்காக தான் இந்த சப்ஜெக்டாக எடுத்து பேசுகிறோம். அப்போ அவசியம் தசாபுத்தியை பற்றி நம்ம விவரமாக தெரிஞ்சுக்கணும். அதுதான் அன்றாட வாழ்க்கைக்கும் நம்ம அது எத்தனை நாள் ஒவ்வொரு திசையும் ஒவ்வொரு புத்தியும் இவ்வளோ நாள் இருக்குங்கிற கணக்கு இருக்குது. சுக்கிர திசையெல்லாம் 20 வருஷம், ராகு திசை 18 வருஷம், இப்படி நிறையா இருக்குது. இப்போது அந்த மாதிரிலாம் அந்தந்த காலகட்டத்தில் இதுதான் பண்ணும், இப்படி தான் நடக்கும்னா அதுதான் பண்ணும். வேறு என்ன சுற்றி இருக்கிறது எது நல்லது பண்ணாலும் அதை எடுத்துக்காது. இதுக்குள்ளே
என்ன இருக்கோ அதான் நமக்கு. அதனால் இதை பற்றி முழு விவரமாக நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது தனக்கு தானே தெரிஞ்சால் உங்களுக்கு என்ன தசாபுத்தின்னு தெரிஞ்சு அதுக்கு என்ன பலன்கிறத பார்த்துக்கலாம். இல்லைன்னா நல்ல ஜோதிடர்கிட்ட கொடுத்து இந்த மாதிரி என்னுடைய ஜாதகத்தை பார்த்து இப்போ என்ன தசாபுத்தி நடக்குது, இதுக்கு என்ன பலன்கள் உண்டாகுங்கிறத அவசியம் தெரிஞ்சினா தான் அடுத்த முடிவுக்கே நீங்கள் எதாக இருந்தாலும் போக முடியும். அது நான் முதல்ல சொன்ன மாதிரி என்னுடைய அலைபேசியின் இதில் வர ஸ்க்ராலிங்கில் 9865098370 இந்த எண்ணிற்கு தொடர்பு கொண்டு சொந்த ஜாதகத்தையும் பார்த்து தசாபுத்தி பலன்களையும் தெரிந்து கொண்டு அதற்குண்டான பரிகாரங்களையும் செய்து கொண்டு வரக்கூடிய காலங்களில் நல்லபடியாக சந்தோஷமாக மகிழ்ச்சிகரமாக நீண்ட ஆயுளோட நிறை செல்வத்தோடு வாழணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணி ஆசீர்வாதம் பண்ணி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.